வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யக்கூடிய பத்திரங்கள் அந்த சொத்து வாங்கிய நபருக்கு, அதாவது பத்திர உரிமையாளருக்கு கொடுக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது என்பது குறித்த பல்வேறு புகார்கள் பத்திரப்பதிவு துறைக்கு சென்றது. இதன் காரணமாக சென்னையில் பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்திரப்பதிவுத்துறை சார்பில் சீராய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த சீராய்வு கூட்டத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வு செய்யப்பட்ட பிரச்சனைகள் குறித்து அங்கே விவாதிக்கப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறையில் விதிக்கப்பட்ட கால அளவுக்குள் பத்திரங்களை பதிவு செய்து கொடுப்பதில்லை. அந்த பதிவுத்துறையில் விதிக்கப்பட்ட கால அளவை சார் பதிவாளர்கள் மதிப்பதில்லை என்பது குறித்த விவரங்கள் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டம் முடிவில் என்ன தெரிவிக்கப்பட்டதுன்னா, பொதுவாக சார் பதிவாளர்கள் பத்திரப்பதிவு முடிந்த உடனேயே உரிய நபர்களிடம் அந்த பத்திரத்தை, அதாவது யார் பத்திரப்பதிவு செய்கிறார்களோ அந்த நபர்களிடம் அன்றைக்கே பத்திரத்தை கொடுத்து விட வேண்டும், அதாவது ஒப்படைத்து விட வேண்டும், அதில் எதுவும் பெண்டிங் வைக்கக்கூடாது என்று தெரிவித்ததோடு, மேலும் அவங்க நிலுவையில் வைக்கப்பட்ட, அதாவது பெண்டிங்கில் வைக்கப்பட்ட பத்திரங்கள் எண்ணிக்கை எத்தனை, அது குறித்த விவரங்கள் என்ன காரணத்திற்காக பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, இது குறித்த விவரங்களை தங்களின் உயர் அதிகாரிகளுக்கு அவ்வப்போது தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதோடு, மேலும் வில்லங்கச் சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்தோருக்கும், மேலும் பத்திர ஆவணம் நகல் வேண்டி விண்ணப்பித்தோருக்கும் உடனடியாக அன்றைக்கே நகல்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை சார் பதிவாளர்கள் இனிவரும் காலங்களில் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறையினுடைய வசூல் என்னன்னு கேட்டிங்கன்னா 8,976 கோடி ரூபாயாக இருந்தது. அதுவே தற்போது கடந்த அக்டோபர் மாதம் முடிய இந்த நிதியாண்டில், அதாவது நடப்பு நிதியாண்டில் பத்திரப்பதிவுத்துறையினுடைய வசூல் 10,097 கோடி ரூபாயாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இதே காலகட்டத்தில் 1,121 கோடி ரூபாயாக வசூல் அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இது என்ன காரணம்னா, பொதுவாக பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த 2 ஆண்டுகளாக பார்க்கின்ற பொழுது பதிவுத்துறை கட்டணம் அதிகரிப்பு, முத்திரைத்தாள் கட்டணம் அதிகரிப்பு மற்றும் சொத்தினுடைய வழிகாட்டு மதிப்பீடு அதிகரிப்பு, இது போன்ற நிலைப்பாடுகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டு, அதன் வாயிலாக பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம், சொத்தினுடைய வழிகாட்டு மதிப்பீடு உயர்வு, இது போன்ற காரணங்களால் பதிவுத்துறைக்கு அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்து வந்தது. இது இந்த வருவாய் எங்கிருந்து வருகிறதுனா, பொதுவாக நாம் போன்ற பத்திரப்பதிவுக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் இந்த பத்திர முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் மற்றும் வழிகாட்டி மதிப்பீடு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல் 11% கட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படியான மக்கள் அந்த வரிப்பணத்தை செலுத்துகிறார்கள். அதை அரசு அதை வசூல் செய்து பதிவுத்துறை வாயிலாக அதை கூடுதலாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் என்று அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சுமைகள் மக்களின் மீது தான் விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போ ஒரு அரசு வரியின் வாயிலாக பல்வேறு வரிகளை விதிக்கிறார்கள். குறிப்பாக பதிவுத்துறையின் வாயிலாக இந்த வரி உயர்வு ஏற்பட்டதன் வாயிலாக இந்த முத்திரைத்தாள் கட்டணம் உயர்வு மற்றும் பதிவுத்துறை கட்டணம் வழிகாட்டி மதிப்பீடு உயர்வின் காரணமாக அரசுக்கு 1,121 கோடி ரூபாய் வந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிய வருகிறது. ஆகவே நண்பர்களே, உரிய அரசு இந்த வரிகளை குறைத்து மக்களை சுமைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போ தான் மக்கள் அன்றாட பணிகளை எளிமையாக செய்யக்கூடிய நிலை இருக்கும். அவர்களுடைய பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் மேம்பாடு அடையக்கூடிய நிலை வரும். ஆகவே நண்பர்களே, உரிய அரசு வரிகளை நாளுக்கு நாள் அதிகரிக்காமல் வரிகளை கட்டுக்குள் வைத்து குறைத்து மக்களை மேலும் மேலும் வரிச்சுமைக்கு உட்படுத்தாமல் இருக்க வேண்டிய நிலை அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்றுதான் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதனை பின்பற்றிய இந்த அரசு
நடக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குடனான பதில்கள் மற்றும் அந்த தகவல்கள் குறித்த காணொளிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள், சட்டம் சார்ந்த காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.